ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் எப்படி 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பயாலஜிக்கு வீடியோ போட்டிருந்தோம், கெமிஸ்ட்ரிக்கு வீடியோ போட்டிருந்தோம், தென் ஃபிசிக்ஸ்க்கும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மேத்தமெட்டிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது 1 வேர்ட்ஸ் எப்படி, 2 மார்க்ஸ் எப்படி படிக்கணும், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வி ஹாவ் 12 சாப்டர்ஸ், கரெக்டாக? ஸோ சாப்டர் 1 மேட்ரிஸ்லேருந்து சாப்டர் 12 டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட 12 சாப்டர் இருக்குது. ஸோ இதில் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணும் அப்படின்னா 10 to 11 லெசன்ஸ் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். ஸோ 11 லெசன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் படிக்க சொல்லி. ஏன்னா அப்போ தான் இந்த 90 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாசிபிள். ஸோ நம்ம எங்கே மேக்ஸில் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ஓகேவா? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், தென் கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க். இது மட்டும் தான் நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுற இடம். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 16 to 17 1 வேர்ட்ஸ் புக் பேக்கில் வந்தால் கூட ஒரு 3 1 வேர்ட்ஸ் புக் இன்சைட் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, இங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு 3 மார்க். ஸோ 8 மார்க் தான் நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுற ஒரு இடமா இருக்கும். 90க்கு 80+ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த சென்டம் மிஸ் பண்ணுறவங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடம் தான். கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ், கம்பல்சரி 2 or 3 மார்க்ஸ். 5 மார்க் வந்து அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ்லேருந்து போகலாம். ஓகேவா? ஸோ 1 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க எல்லா 1 வேர்ட்ஸும் படிச்சிருங்க. வால்யூம் 1 and 2ல் உள்ள புக் பேக் 1 வேர்ட்ஸை ஃபுல்லாக படிச்சிருங்க. புக் பேக் 1 வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டு புக் பேக் தான். ஸோ யூ வில் பி கெட்டிங் 16 to 17 1 வேர்ட்ஸ் எதில் அப்படின்னா புக் பேக்கில் இருந்தே கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ 16 to 17 1 வேர்ட்ஸ் புக் பேக்கில். மீதி 3 1 வேர்ட்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் படிச்சிருப்போம் சம்ஸு. அந்த சம்ஸ்லேருந்து சில நேரம் 1 வேர்ட்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் திங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரூஃப் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, பட் அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு உண்டு. ஸோ இப்போ இன்டகிரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இன்டகிரேஷன் வச்சு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா லாஸ் இருக்குது. ஸோ டிமார்கன்ஸ் லா, அது மாதிரி ஏதாவது ஒரு லாவோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ஃபில்அப்ஸ் மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் அவங்க ஒரு ஓன் கிரியேட்டிவ் சம் கொடுக்கலாம். ரேங்க் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு ரேங்க். ஸோ நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கும் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி 1 வேர்ட்ஸ். பட் அவங்க வேற ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்து அதுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். நீங்கள் புக் பேக்குன்னு நினச்சி ஒரு இதில் படிச்சுட்டு போய் ஆன்சர் எழுதிடுவீங்க, பட் அதுவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கிறதே க்ரியேட்டிவாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் 1 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கமிங் பேக் டு 2 மார்க்ஸ். ஸோ as I said 11 லெசன்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ 11 லெசன்ஸ் நீங்கள் வந்து எந்த லெசனை சாய்ஸில் எடுக்கலாம்னா 7th லெசன் சாய்ஸில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 9 எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த லெசன் சாய்ஸில் எடுத்தால் கூட அதில் இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9th லெசன் சாய்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா 9.8 நீங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிடணும் ஏரியா சம். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 10th லெசனை சாய்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா 10.8 ஐ திங்க். ஸோ லாஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா படிச்சுக்கணும். மேக்ஸிமம் 9, 10 வந்து சாய்ஸில் எடுக்காதீங்க, பிகாஸ் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதை நான் 5 மார்க்ஸ் வரும்போது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு லெசன் சாய்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 மார்க் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எத்தனை கொஷின் கேட்குறாங்க? 7 கொஷின் எழுதணும், கரெக்டாக? ஸோ அவுட் ஆஃப் 10. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது 12 யூனிட். ஸோ அதில் 10 யூனிட் வந்து 2 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. 10 யூனிட் வந்து ஒரு 2 மார்க் வரும். ஓகேவா? கம்பல்சரி நம்மளுக்கு எந்த சாப்டர்னாலும் கேட்கலாம். ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ்லேருந்து கேட்பாங்க. கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 5, 6 and 7, 8 5, 6, 7, 9 அதுலேருந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 இதில் கேட்குறாங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் எதில் ப்ரிஃபரபிள் கிடையாது அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் பார்ட் வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் பார்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட் இது ரெண்டும் இருக்கா, இதுலேருந்து 2 மார்க் கேட்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே ப்ரிஃபரபிள் ஃபார் 5 மார்க் அண்ட் 3 மார்க்காக தான் இருக்கும். மேக்ஸிமம் கால்குலஸ்லேருந்து 2 மார்க் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நான் வந்து கேட்கவே மாட்டாங்க அப்படி சொல்லலை, மேக்ஸிமம் அதுலேருந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க கால்குலஸ்லேருந்து. ஸோ நீங்கள் மற்ற 10 சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து 7 அட்டன் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் கம்பல்சரி அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஸோ கம்மிங் டு 3 மார்க். ஸோ 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்டெக்ரல் கேட்கலாம், டிஃப்ரென்ஷியல் கேட்கலாம். 8th சாப்டர்னு ஒரு சாப்டர் இருக்குது, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 8th சாப்டர். அதில் வந்து 3 மார்க்கு தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ கேட்க சான்சஸ் இல்லை, 3 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இதில் 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்பல்சரி மேபி ஃப்ரம் எனி லெசன்ஸ். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 3 மார்க் வந்துடும். மேக்ஸிமம் 5 3 மார்க்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபஸ்ட் வால்யூமை தரவாக வச்சுக்கோங்க. ஸோ 5 எழுதிடலாம், இன்னும் 2 தானே. 11th சாப்டர் இல்லை 12th சாப்டர்லேருந்து ஒரு இது வரும், நெக்ஸ்ட் கம்பல்சரி. ஸோ அது மாதிரி ஒரு பிளான் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பல்சரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக கம்பல்சரி சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது கிரியேட்டிவாக இப்போ கேட்குறது கிடையாது. புக்கு எக்ஸாம்பிள் இல்லாட்டி எக்ஸசைஸில் இருந்து தான் கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி தியரம் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. தியரமாக கிரியேட்டிவ் போன வருஷம் ஒரு தியரம் மாதிரி உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கிரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. சம்டைம்ஸ் ஒரு இது கொடுத்து அதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலாஸ் சொல்லுங்கள், இல்லை ஒரு மெத்தடு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. போன வருஷம் 6th சாப்டர்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எத்தனை வேலை வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை ஃபைன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, ஒரு பாயிண்ட்டு ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலாஸை படித்து வச்சுக்கணும். ஓகேவா? தியரம் வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் புக் பேக் சம்ஸ் தான் மேக்ஸிமம் வருது கம்பல்சரியில் கூட. ஓகேவா? ஸோ அதனால் நான் எப்போதுமே மேக்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, டோன்ட் ஸ்டடி த சம்ஸ், ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இருக்குது, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அதுக்கப்புறம் காஸ் ஜோர்டன் மெத்தட் இருக்குது, காசியன் எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, காசியன் எலிமினேஷன் மெத்தட், நெக்ஸ்ட்டு கிரேமர்ஸ் ரூல் இருக்குது. ஸோ இது எல்லாமே கான்செப்ட். ஸோ கிரேமர்ஸ் ரூல்னால் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். அதுக்கப்புறம் புக் எக்ஸாம்பிளுக்கு வாங்க, எக்ஸசைஸை நீங்களே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் கிரேமர்ஸ் ரூல் அப்படின்னு இருக்குது, பட் அது புக்கில் இருக்க கொஷின் இல்லை. சரி, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு வந்து அப்போ அப்ளை பண்ண தெரியணும். கிரேமர்ஸ் ரூல்னா சரி இப்படி தான் நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து டெல்டா 1/டெல்டா, டெல்டா 2/டெல்டா அப்படின்னு போட தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூயும் செகண்ட் வேல்யூயும் ஃபஸ்ட் வேல்யூம் டிவைட் பண்ணணும், தேர்ட் வேல்யூயும் ஃபஸ்ட் வேல்யூம் டிவைட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்பரை மாற்றி கொடுத்தாலும் அதை தான் கிரியேட்டிவ் சம் சொல்கிறோம். கிரியேட்டிவ் சம்னா புதுசாக உங்களுக்கு கஷ்டமாக கேட்க போகிறதில்ல. நம்மளுக்கு இருக்க மாடலில் அப்படியே என்ன செய்வாங்க அப்படின்னா வேறு நம்பர்ஸை கொடுத்து கொஞ்சம் ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஃப்ராக்ஷனில் கொடுத்து கேட்பாங்க, அவ்வளோதான். பட் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் பட்சத்தில் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அப்ளை பண்ணிடலாம். இதான் என்னோட இது கம்பல்சரியை பொறுத்தளவுக்கு, சம்ஸுக்கும் இதான். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு 5 மார்க்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான பார்ட் வந்து 5 மார்க் தான். 14 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் ஏஆர்பி. ஓகேவா? ஏஆர்பி இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர்லேருந்து 3 5 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 3 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் 4 கூட வரலாம். 4 சாப்டர்லேருந்துமே 4 வரலாம். பட் மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 3 இல்லாட்டி 4லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இப்போ கேட்டுட்டு வராங்க. பட் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 3லேயும் ஒரு 5 மார்க், 4லேயும் ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு 5 6 இருக்கா, இந்த 5 6லேருந்து 3 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 and 6. சம்டைம்ஸ் இதுலேயும் 4 வரலாம். 5ல் 2 5 மார்க், 6ல் 2 5 மார்க். ஏன்னா ரெண்டுமே பெரிய சாப்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 7 9 10 இதுலேருந்து 5 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 இதில் ஒரு 5 அப்படின்னு சொல்லும்போது 11 5 மார்க்ஸ் வந்துருச்சு. அப்போ இன்னும் ஒரு 3 5 மார்க் இருக்குது. ஸோ அந்த 3 5 மார்க் வந்து ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ்லேருந்து 3 5 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 to 6 அதாவது 5 and 6 அதுலேருந்து 3 5 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7 9 10 இதுலேருந்து 5 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 11 and 12 இதுலேருந்து 2 5 மார்க் வரும். கண்டிப்பாக 2 5 மார்க் வரும். ஸோ அப்போ என்னிங்கன்னா 7 10 13. ஸோ அப்போ இன்னும் ஒரு 5 மார்க்கு. அப்போ இதில் சம்டைம்ஸ் 4 கேட்கலாம், இதில் சம்டைம்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு இதில் 4 கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்டில் 5 மார்க் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹை வெயிட்டேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் தான். 5 6 7 9 10. பட் என்கிட்ட நீங்கள் எப்படி ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 சாப்டர்ஸை முடிச்சுட்டு 8 11 12 இந்த சாப்டர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் யூ கேன் கம் ஃபார் 5 6 7 9 10. ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியான சாப்டர்ஸ், இதை பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நீங்கள் இதை சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு நல்லா டைம் கிடைக்கும். நீங்கள் இந்த 5 6 7 9 10லே நின்றுட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் ஈஸியான சாப்டர்ஸை பார்க்க முடியாமல் போய் நீங்கள் அங்கே மார்க் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும் 5 6 7 9 10க்கு. ஸோ நீங்கள் நிதானமாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் 5 6 7 9 10 இன் கேஸ் ஆஃப் 5 மார்க்ஸ். ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது இதெல்லாம் 2 கேட்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 மார்க்ஸ் படிக்கும் பட்சத்தில் யூ கேன் அட்டன் என்னது ஆல் த 5 மார்க்ஸ். ஸோ கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. இட் மே பி ஃப்ரம் ஃபார்முலாஸ், புக் பேக் புக் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே கேட்கலாம், எக்ஸாம்பிளே வேறு நம்பர் கொடுத்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் அண்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, மேக்ஸிமம் புக் பேக் தான். பட் அது மாடலில் இருக்க சம்மில் கிரியேட்டிவ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் டு 5 மார்க்ஸ் எந்த ஆர்டரில் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு லெசனில் விட்டால் கூட நீங்கள் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சரியா? நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7th லெசன் விட்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு 7th லெசனே கேட்க மாட்டாங்க, வேறு லெசன் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை எழுதுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி உங்கள் மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கும் பட்சத்தில் யூ கேன் ஈஸிலி கெட் 90 out of 90. ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. ஸ்டில் யூ ஹவ் டைம். நான் சொன்ன ஆர்டரில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.